இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சில உண்மையெல்லாம் ரிவீல் பண்ணும்போது எல்லாரும் கூட இருக்கிறது நல்லது தானே? என்ன உண்மை? சரி, அந்த போன்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் காட்டு. என்ன இதெல்லாம்? யார் இவங்கலாம்? இப்படி ராத்திரியில வந்து தன்னந்தனியா ஆளுங்களை பார்த்து பணம் கொடுக்கறீங்க, சம்பந்தமே இல்லாம சண்டை போடுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? தம்பி, நீங்க நல்ல பையன், எங்க கிட்ட இருந்து எதுவும் மறைக்க மாட்டீங்க, உண்மையா இருப்பீங்கன்னு நம்பிதான் உங்களுக்கு நாங்க பொண்ணு கொடுக்கறோம். ஆனா இத பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி சந்தேகம் வருது. என்ன ப்ரோ, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? பதில் சொல்லுங்க, கேக்குறாங்கல்ல. சொல்றேன். என் கூட கொஞ்சம் வரீங்களா? அங்கிள் வாங்க, உங்களோட பைக்ல வந்துருங்க. வண்டி எடுங்க சிஸ்டர், போலாம். ஐயா வாங்க. ஐயா வாங்க தம்பி. தமிழ், நான் பணம் கொடுத்தேன்னு சொன்னீங்களா ஒருத்தர், அது இவர் தானே? நீங்க கொடுத்த ஆளு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் அதுக்கப்புறம் ஆலமாத்தி காமிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஐயா, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல, அது எதுக்காக கொடுத்தேன்னு கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லுங்களேன். நாங்கள் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துகிறோம். அதில் ஆதரவற்றவங்க, வயசானவங்க, அதில் சின்ன பசங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. என்கிட்டையும் பணம் இல்லை. பிரபு தம்பி வருவார், சின்ன சின்ன உதவி பண்ணுவார். அந்த நம்பிக்கையில் அவர்கிட்ட உதவி கேட்டோம். உடனே அவர் எங்களுக்கு உதவி பண்ணார். நீங்கள் யார் சார்? அங்கிளோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படியா? ரொம்ப நல்ல பையன் சார். இந்த காலத்தில் மனுஷன் தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆனால் உங்கள் மாப்பிள்ள அவரை பற்றி யோசிக்கிறத விட மற்றவங்கள பற்றி தான் யோசிப்பார். கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்குப்பாரு. சரியான பையனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. வாங்க தம்பி. சரிங்க, வாங்க வாங்க. தம்பி வடிவேலு, கொஞ்சம் வெளியே வாப்பா. வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். பிரபு தம்பியை தெரியும்ல? இந்த தம்பி தெரியுமே, அடிக்கடி ஆசிரமத்திற்கு வருவாரு. நம்ம பிரபு தம்பிக்கு கல்யாணம். இவர் தான் மாமனாரு. ரொம்ப சந்தோஷம். நல்ல பையன் சார், தாராளமா பொண்ணை கட்டி கொடுக்கலாம்.